ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீரூஸ் கிச்சன் டைமில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் பொட்டேட்டோவில் எப்படி ஒரு ஹெல்த்தியான மசால் வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் கடலைப்பருப்பை நான் 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா மழமழன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட் ஸ்வீட் பொட்டேட்டோவை நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவோட தோல் சீவிட்டு இதை நல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போது இந்த துருவின ஸ்வீட் பொட்டேட்டோ கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2, நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, பொடியாக கட் பண்ண வெங்காயம் 2 வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலை மாவு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கும் போது நம்ம எந்த தண்ணியும் இது கூட சேர்க்க தேவையில்லை. இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதும். அவ்வளோதான். இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கையை நல்லா நனைச்சிட்டு நமக்கு எந்த சைஸ் வடை தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இதை நல்லா நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வாழை இலையில் கூட வச்சு தட்டி நம்ம போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கையிலே செஞ்சு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவை அடிக்கடி கொடுக்கணும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை கொடுக்கறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே வராது. டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம கொடுக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேரை ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கும். அப்புறம் நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை பார்த்திங்கன்னா நல்லா பூஸ்டப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை அடிக்கடி நம்மளோட டயட்டில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ மசால் வடை பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்துட வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் அந்த டெக்ஸ்சர் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.